மனிதன் படத்துல கூட நீங்க ஒரு சாங் வந்து பாடியிருந்தீங்க. அதுவும் ரொம்ப நல்ல ஒரு ரீச் கொடுத்தது. அந்த சாங் வந்து எப்படி நீங்க நீங்க ஏன்னா அப்ராட்ல இருந்தேன்னு சொல்றீங்க. அதுவும் 2016ல தான் அந்த வந்து டைம்ல தான் பண்ணியிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி வந்து அது எப்படின்னா அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அது அவ்வளோ இம்பாக்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு நல்ல மெலடி அண்ட் இன்ஃபேக்ட் அதை கம்போஸ் பண்ணும்போது சந்தோஷ் கம்போஸ் பண்ணும்போது அவர் சிட்னில இருந்தார், நான் அவர் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த கிட்டார்ஸ்லாம் வாசிக்கும் போது நான் கூட கொஞ்சம் ஏதோ வாசித்தேன் அதில். அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு அவரோட வாய்ஸில் தான் பாடியிருந்தேன். போயிட்டு ஒரு நாள் அதே மாதிரி கால் பண்ணி நீ சும்மா அந்த பாட்டு உன்னோட வாய்ஸ்ல ஒரு வெர்ஷன் அனுப்பு, நான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். பாடி ஒரு 10:30 அந்த மாதிரி முடிச்சுட்டு அமுச்சு விட்டேன். சரி வரது வரட்டும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டில் வாய்ஸ் ரீடைன் பண்ணிட்டார் அவர். இந்த சரணம்லலாம் என்னோட வாய்ஸ் இருக்கும் அந்த பாட்டில். எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் தட் ஐவ் சங் இஸ் டெஃபினெட்லி பொய் வாழ்வா. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கிருத்திகா மேடம்க்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் நானும் சந்தோஷம் பண்ணியிருக்கோம். அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளோட காஸ்க்கு வந்து சதையை மீறின்னு ஒரு சாங் பண்ணாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து அவங்க தான் வீடியோ டைரக்ட் பண்ணாங்க. அது சந்தோஷ் கம்போஸ் பண்ணியிருப்பார், நான் தான் பாடியிருப்பேன். அதுவும் விவேக் தான் லிரிக்ஸ். ஓகே, இந்த பொங்கலுக்கு அவங்களுடைய மூவியும் வந்து ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள்.